தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக அண்மை காலமாக நாட்டிலிருந்து 2000க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் வெளியேறி வெளிநாடுகளுக்கு சென்றிருப்பதாக புள்ளி விவரம் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அது குறித்து பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் நெல்லுக்கான கொள்வனவு விலையை அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகும். அது குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் மன்னார் மாவட்ட வைத்தியசாலையின் அபிவிருத்தி பணிகளுக்காக 600 மில்லியன் ரூபாய்கள் வழங்கப்பட உள்ளன. அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, ஊடக அடக்குமுறையை மேற்கொள்கிறதா அனுர அரசு? இது குறித்த ஒரு செய்தி குறிப்பை பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகளுடன் இன்றைய முக்கியமான கேலி சித்திரம் ஒன்றும் இருக்கிறது. எனவே வாருங்கள், எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்ப்போம். கடந்த கால அரசாங்கத்தினால் கொண்டுவரப்பட்ட சர்ச்சைக்குரிய சட்டமூலமாகிய நிகழ்நிலை காப்பு சட்டம் என சொல்லப்படக்கூடிய ஆன்லைன் சேஃப்டி பில், அதனை ஒரு சில திருத்தங்களுடன் அமுல்படுத்தப் போவதாக புதிய அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. அதாவது இப்போதைய அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. ஏற்கனவே இந்த நிகழ்நிலை காப்பு சட்டம் மிகவும் சர்ச்சையை உருவாக்கியிருந்தது. அது ஊடக அடக்குமுறையை உருவாக்குகிறது எனவும் மக்களுடைய கருத்து சுதந்திரத்தை அது நசுக்குகிறது எனவும் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. எனவே இப்போதைய அரசாங்கம் அதில் சில திருத்தங்களை கொண்டு வந்து அதன் பின்னர் அதனை நடைமுறைப்படுத்தப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். என்ன விதமான திருத்தங்கள் என்று சொல்லி தகவல்கள் வெளியாகவில்லை. எனவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த சட்டமூலத்துக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு போடப்பட்டிருந்தது. அந்த வழக்கு விசாரணையின் போதே அரசாங்கத்தின் சார்பாக வாதாடியவர்கள் இதனை சொல்லியிருக்கின்றார்கள். இதனை அரசாங்கம் ஒரு சில திருத்தங்களுடன் அமுல்படுத்தும் என. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு புதிய வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட மாட்டாது என அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. இப்போதைய 10வது பாராளுமன்றத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறது சரியான கஷ்டம். எந்த விதமான சலுகைகளும் இல்லை. அதில் ஒன்றுதான் இந்த வாகன இறக்குமதி சலுகையும், அதுவும் இல்லை என்று சொல்லியாச்சு. எம்பிக்களினுடைய பாவனைக்காக ஒரு வாகனம் வழங்கப்படும். அதனை அவர்கள் பாவித்துவிட்டு 5 வருடம் முடியும் போது ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்கின்றது. எனவே பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு பக்கத்தில் யோசிச்சு பார்த்தா பாவமாக தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் அவர்களுக்கு எந்த விதமான சலுகைகளுமே இல்லை. இருந்த போதிலும் கூட அரசாங்கம் சிக்கனத்தை கடைப்பிடிக்கணும் என்றதில் மிகவும் உறுதியாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் எம்பிக்களுக்கு வாகன இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்ட வைத்தியசாலையினுடைய அபிவிருத்தி பணிகளுக்காக 600 மில்லியன் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிதி உதவியை வழங்குறதார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய அரசாங்கம் வழங்குகின்ற 600 மில்லியன் ரூபாய் மிக விரைவில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு வழங்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது. திடீர் விபத்து பகுதி மற்றும் ஏனைய முக்கியமான திருத்த பணிகளை மேற்கொள்வதற்கு இந்த நிதி பயன்படுத்தப்படும் என்று சொல்லப்படுகின்றது. கடந்த காலங்களில் இருந்தால் இப்படி 600 மில்லியன் ஒதுக்கினா அதில் ஒரு 200-300 மில்லியனை இப்படி அதை சுருட்டி போடுவிடும். எனவே இந்த முறை அந்த 600 மில்லியனும் அப்படியே பாவிக்கப்படும் என்று சொல்லி நாங்கள் நம்பலாம். ஏனென்று சொன்னால் இப்போதைய அரசாங்கத்தில் இந்த லஞ்சம், ஊழல், காசை சுருட்டுறது இந்த மாதிரியான வேலைகள் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே 600 மில்லியன் ரூபாயும் அப்படியே பயன்படுத்தப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். அதெல்லாம் ஓகே தான். மருத்துவமனையை அபிவிருத்தி செய்கிறது எல்லாமே ஓகே தான். இருந்த போதிலும் கூட அங்கு வருகின்ற நோயாளர்களோட அன்பா கதைக்கிறீங்களா, அந்த பழைய குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பதில் சொல்லியாச்சு என்னன்றதை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். நோயாளிகளை கனிவோடையும் அன்போடையும் நடத்தினீங்கன்னு சொன்னால் அது இன்னும் சிறப்பாக இருக்கும். நெல் கொள்வனவுக்கான விலை விவரங்களை அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. இது விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகும். ஏனென்று சொன்னால் அவர்கள் நெல்லை அறுவடை செய்துவிட்டு எப்போது இந்த விலை விவரங்கள் வரும் என்று சொல்லி காத்திருந்தார்கள் கடந்த சில நாட்களாக. எனவே இப்பொழுது அரசாங்கம் அதனை அறிவித்திருக்கின்றது. இன்று முதல் இது நடைமுறைக்கு வரும் என்று சொல்லப்படுகின்றது. அந்த வகையில் அரசாங்கம் அறிவித்திருக்கின்ற அறிவிப்பின்படி நாட்டரிசிக்கான நெல் இருக்குதானே, நாட்டரிசிக்கான நெல் அது 1 கிலோ 120 ரூபாய்க்கு கொள்வனவு செய்யப்படுமாம். அதே போல சம்பா நெல் அது 125 ரூபாய்க்கு கொள்வனவு செய்யப்படுமாம். அதே போல கீரி சம்பா அரிசிக்கான நெல் அது 132 ரூபாய்க்கு கொள்வனவு செய்யப்படுமாம். எனவே இந்த விலை அடிப்படையில் தாங்கள் நெல்லை கொள்வனவு செய்ய இருப்பதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அதோட கடந்த காலங்களில் கொடுக்கப்பட்ட விலைகளை விட இது மிக அதிகம் என்று சொல்லியும் அரசாங்கம் சொல்லியிருக்கின்றது. அதாவது 1 கிலோ நெல்லை உற்பத்தி செய்யறதுக்கு ஒரு விவசாயிக்கு எவ்வளவு செலவாகுமோ அந்த செலவிலிருந்து மேலதிக
மேலதிகமாக 30% அதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணி அந்த 30% லாபத்தோடு தான் இந்த விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த புதிய விலை விவரங்கள் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என தாங்கள் நம்புவதாக அரசாங்கம் சொல்லியிருக்குது. அதே நேரம் இன்னும் ஒரு முக்கியமான அறிவிப்பு, நாடு முழுவதும் நெல்லை கொள்வனவு செய்வதற்காக 500 கோடி ரூபாவை அரசாங்கம் இம்முறை ஒதுக்கி இருக்கிறதாம். எனவே 500 கோடி ரூபாவுக்கு நெல் கொள்வனவு செய்யப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய அடுத்த வெளிநாட்டு பயணம் பற்றிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது. அவர் ஐக்கிய அரபு ராச்சியத்துக்கு செல்ல இருக்கின்றார். இம்மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை அவருடைய வெளிநாட்டு பயணம் இருக்கும் என சொல்லப்படுகின்றது. ஐக்கிய அரபு ராச்சியத்தில் இடம்பெறுகின்ற உலக உச்சி மாநாட்டில் ஜனாதிபதி அவர்கள் சிறப்புரை ஆற்ற இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதை தவிர மேலதிக விவரங்கள் வெளியாகவில்லை. ஏதேனும் பொருளாதார ஒப்பந்தங்கள் போடப்பட உள்ளனவா அல்லது வேறு விதமான ஒப்பந்தங்கள் ஏதாவது செய்யப்பட உள்ளனவா என்பது பற்றி மேலதிக தகவல்கள் இதுவரை வெளிவரவில்லை. இருந்த போதிலும் கூட உலக உச்சி மாநாட்டில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் உரையாற்றுவார் என சொல்லப்படுகிறது. அண்மை காலமாக 2000க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் நாட்டை விட்டு வெளியேறியிருப்பதாக அதிர்ச்சியூட்டும் புள்ளி விவரம் ஒன்று வெளியாகி இருக்கின்றது. இந்த தகவலை சொல்லியிருக்கிறதார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் GMOA என்று சொல்லப்படக்கூடிய அரச மருத்துவர்கள் சங்கம். அந்த அரச மருத்துவர்கள் சங்கத்தினுடைய செயலாளர் டாக்டர் பிரபாத் சுகததாஸ் அவர் தான் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார். என்னென்னு சொன்னால், இப்போ வரவு செலவு திட்டம் பெறப்போது தானே, அந்த வரவு செலவு திட்டத்தில் என்னென்ன விஷயங்களை சேர்க்கணும் என்று சொல்லி அரசாங்கத்துக்கு GMOA ஒரு சஜஷன் ஒன்று கொடுத்திருக்கு, ஒரு ஆலோசனை ஒன்று கொடுத்திருக்குது. ஏன்னு சொன்னால் டாக்டர்மார் தொடர்ந்து நாட்டை விட்டு வெளியேறி கொண்டே இருக்கிறார்களாம். அவர்களுக்கு போதிய அளவு சம்பளம் காணாது மற்றும் இதர வசதிகள் இல்லை என்று சொல்லி எல்லோருமே வெளிநாட்டுக்கு போறதுக்கு தான் தயாராக இருக்கிறார்களாம். இன்னும் ஒரு சில வருஷங்கள்ல மேலதிகமாக 5000 மருத்துவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லி GMOA அறிவிச்சிருக்குது. எனவே அப்படி ஒரு சம்பவம் நடந்தா இலங்கையினுடைய சுகாதாரத்துறை பாரிய சவால்களை சந்திக்கும், அது முடக்கப்படும் அபாயம் இருப்பதாக GMOA எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதனால அரசாங்கத்துக்கு இந்த வரவு செலவு திட்டம் இருக்குதானே, அதுல சில மாற்றங்களை கொண்டு வரத்துக்கு சஜஷன் கொடுத்திருக்கணும், ஆலோசனை கொடுத்திருக்கணும். என்ன சொல்லிக்கணும் என்று சொன்னா, மருத்துவர்களுக்குரிய சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு பட்டியல் ஒன்றை கொடுத்திருக்கணும். என்னென்ன விஷயங்கள் அதில் இருக்குன்னு சொல்லி தெரியல. எனவே அரசாங்கம் அதனை ஏற்றுக்கொண்டு வரவு செலவு திட்டத்தில் அதை சேர்த்து கொள்ளுதா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். இருந்த போதிலும் கூட நாட்டை விட்டு வெளியேற நினைக்கும் மருத்துவர்கள் அவர்கள் நாட்டிலேயே தங்கியிருந்து இங்கேயே சேவை செய்யக்கூடியவாறு அவர்களுக்குரிய சலுகைகள் வழங்கப்படுவதற்கான ஆலோசனைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக GMOA சொல்லியிருக்குது. எனவே இந்த யோசனைகளை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுதா, அதை வரவு செலவு திட்டத்தில் சேர்த்து கொள்ளுதா இல்லையா என்பது குறித்து நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். இந்த மஹிந்த ராஜபக்ஷவை அவருடைய வீட்டிலேருந்து வெளியேற்றுறது இப்போ அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய தலைவலியாக கிடக்குது. போறாரே இல்லை வீட்டை விட்டு. எனவே அது சம்பந்தமாக நிறைய கேலி சித்திரங்கள் தொடர்ந்து வந்துகொண்டே இருக்குது. நாங்களும் இங்கே நிறைய பயந்தோண்டே வரோம். அந்த வகையில் இந்தியான் கேலி சித்திரமும் அது சம்பந்தமாக தான். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் படுத்து நல்ல நித்திரை, ஆள் பயங்கர நித்திரையில் கனவுல சொல்லி கொண்டிருக்கிறார் மஹிந்த என்று சொல்லி. அதாவது அவரால் நிம்மதியாக நித்திரையே கொள்ள முடியலை. நித்திரையில் கூட மைந்த என்று சொல்ல கிடக்கு. ஏன்னு சொன்னால் அவர் பெரிய தலைவலி, இப்போ அந்த வீட்டை விட்டு போறாரு இல்லையன்றதான். அதனால தான் கனவிலேயும் மைந்த சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க என்று சொல்லி ஓவியர் ஜெஃப்ரி அவர்களால் வரையப்பட்டிருக்கு இந்த கேலி சித்திரம். எனவே இதை பார்க்கக்குள்ள உங்களுக்கு வேறு என்ன எண்ணங்கள் எல்லாம் வருதுன்றதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.